மல்லிகையும் மஞ்சு விரட்டும். வெயிலின் சூடு தணியாத மாலை பொழுது. மல்லிகா கிராமத்தின் செல்லப்பெண். அவள் கையில் எப்போதும் ஒரு கூடையில் மல்லிகையும் இன்னொரு கையில் பாசத்துடன் தடவ அவர்களின் பால் தரும் பசுவான கோமதியும் இருக்கும். கோமதிதான் மல்லிகாவின் சிறந்த தோழி. தன் மனதில் உள்ள எல்லாவற்றையும் மல்லிகா கோமதியிடம் கொட்டிவிடுவாள். அவள் அன்றைய தினம் கோமதியின் அருகே அமர்ந்து அதன் கழுத்தை தடவியவாறே பேசிக் கொண்டிருந்தாள். மல்லிகா, கோமதி, நீ பார்த்தல்லவா, மஞ்சு விரட்டில் அவன் எவ்வளவு துணிச்சலாக இருந்தான். அந்த வீரத்தை பார்த்ததும் என் மனசு எப்படி துள்ளியது என்று உனக்கு தெரியுமா? அவன் பேரு கார்த்திக். கோமதி தன் தலையை அசைத்து மெதுவாக என்று ஒரு சத்தம் கொடுத்தது. மல்லிகா, ஆமாம், அவன்தான், நம்ம வயல்காரங்க வீட்டு பையன். என்னை அவன் பார்த்தபோது என் கண்களை விட்டு அவன் கண்கள் விலகவே இல்லை. எனக்கு கூச்சமாக இருந்தது. ஆனால் மனசுக்குள் வெட்டத்துடன் சிரிக்கிறாள் கோமதி, நீண்ட ஒரு பெருமூச்சு போல. ஏய், ஏன் இவ்வளவு சத்தமா பெருமூச்சு விடுற? உனக்கும் காதல் உணர்வு எல்லாம் இருக்கா என்ன? போடி! மல்லிகா கோமதியின் முதுகில் செல்லமாக தட்டுகிறாள். கார்த்திக்கின் அறிமுகம். அடுத்த நாள் அதிகாலை மல்லிகா கோமதிக்கு புல் கொடுப்பதற்காக பட்டிக்கு அருகே இருக்கிறாள். அப்போது கார்த்திக் அவள் அருகே தயங்கியபடி வருகிறான். கார்த்திக், மல்லிகா, வணக்கம். மல்லிகா திடுக்கிட்டு திரும்பி சத்தத்தை குறைத்து, வாங்க கார்த்திக், என்ன இந்த பக்கம்? இல்ல, கோமதிய பார்க்க வந்தேன். ரொம்ப லட்சணமான பசு. இதுக்குத்தான் பாலம் சுவையாக இருக்கும் போல. மல்லிகா சிரித்துக்கொண்டு, ஆமாம், இவள் ஒரு ராஜகுமாரி மாதிரி. இவளிடம் பேசினாலே என் கஷ்டமெல்லாம் பறந்துவிடும். கார்த்திக் தயக்கத்துடன் கோமதியை தொடுகிறான். கார்த்திக், மஞ்சு விரட்டில் நீ என்னை பார்த்ததை இவளிடம் சொன்னாயா? மல்லிகா அதிர்ச்சியில் கோமதியை பார்க்கிறாள். ஐயோ, உனக்கு எப்படி தெரியும்? கார்த்திக், நேற்று உனக்கும் உன் செல்லத் தோழிக்கும் நடந்த உரையாடலை காற்றில் வந்த மெல்லிய முணுமுணுப்பாய் நான் இந்த வேலிக்கு அந்த பக்கத்திலிருந்து கேட்டுவிட்டேன். சிரிக்கிறான். மல்லிகா முகமெல்லாம் சிவக்க கோமதியை உற்று பார்க்கிறாள். நீ துரோகி! என் ரகசியத்தை இவனிடம் சொல்லியாக கூடாதா? கோமதி உற்சாகத்துடன் என்று சத்தம் போட்டு கார்த்திக்கின் கையில் தன் தலையை மெல்ல முட்டிக்கொள்கிறது. கார்த்திக் சிரித்துக்கொண்டே, பார்த்தாயா மல்லிகா, கோமதிக்கு என்னை பிடித்துவிட்டது. இவள் சம்மதம் கொடுத்து விட்டாள். இவளுக்கு புல் போட்டால் யாரையும் பிடித்துவிடும். நீ வேற. நீ என்ன சொல்ல வந்தாய்? கார்த்திக் மல்லிகாவின் கண்களை பார்க்கிறான். மஞ்சு விரட்டில் அந்த முரட்டுக்காளைக்கு முன்னால் நான் பயப்படாமல் நின்றேன் என்றால் அதற்கு காரணம் நீ அந்த வேலிக்கு அப்பால் நின்று என்னை பார்த்து கொண்டிருந்ததுதான். நீதான் என் தைரியம். மல்லிகா வெட்கம் தாழாமல், ஐயோ கோமதி, இதை பார், நான் போறேன். நில்ல மல்லிகா, கோமதியிடம் சொன்ன ரகசியத்தை என்னிடமும் சொல்ல மாட்டாயா? மல்லிகா மெதுவாக கோமதியின் காதருகே குனிந்து கிசுகிசுக்கிறாள். கோமதி, உன் சம்மதம் ரொம்ப நன்றி. ஆனால் இவன் ரொம்ப பேசுறான். கோமதி மல்லிகாவின் கன்னத்தில் ஒரு பாச முத்தம் போல தன் தலையை தேய்க்கிறது. கார்த்திக் சிரித்துக்கொண்டே, அந்த ரகசியத்தை எனக்கும் சொன்னால் கோமதியை விடவும் உன்னை பாசமாக பார்த்துக்கொள்வேன். மல்லிகா அவன் கண்ணை பார்த்து, நீங்க தான் என் தைரியம் கார்த்திக். கோமதி மகிழ்ச்சியில் தன் வாவை ஆட்டி என்று அன்பாக சத்தமெழுப்பியது. அந்த ஒலியில் கிராமத்து காதலின் ஆரம்பம் ஒளிந்திருந்தது. பசுமாடு இவர்களின் காதலுக்கு முதல் சாட்சியாக புன்னகைத்தது. கோமதியின் கவலை. நிலா. கார்த்திக்கும் மல்லிகாவும் சந்தித்து பேசி 2 வாரங்கள் ஆகிவிட்டன. இரவு முழுவதும் நிலா வெளிச்சத்தில் வயற்காட்டில் பேசிக் கொண்டாலும் பகலில் அவர்கள் அருகருகே வரும்போது ஒருவித கூச்சம் வந்து ஒட்டிக்கொள்ளும். ஒரு மதிய நேரம் மல்லிகா கோமதியை குளிப்பாட்டி முடித்துவிட்டு அதன் கொம்பில் மஞ்சள் பூசுகிறார். மல்லிகா, என்னடி கோமதி, உனக்கு என்னை பார்த்தால் சிரிப்பாக இருக்கிறதா? 2 வாரமாச்சு. அவன் நேத்து கூட நம்ம கல்யாணத்தை எப்போ பேசி முடிக்கலாம்னு கேட்டான். கோமதி சற்றே எரிச்சலுடன் தன் தலையை தூக்கி, ம்கு என்னமோ போடி என்பது போல். மல்லிகா, ஏன் இவ்வளவு சத்தமா முக்குற? எனக்கு கூச்சமா இருக்குடி. சட்டுன்னு பெரியவங்க கிட்ட பேசிடுவோன்னு சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்போதான் என் அண்ணனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லுறான். பொறுமை தாங்கலடி. கோமதி தன் காலால் தரையை கீறி மேலும் சத்தம் எழுப்புகிறது. ம்கு நீயும் நானும் ஒரே நிலைமையாக்கும். மல்லிகா, என்னது, உனக்கு என்ன நிலைமையாம்? உனக்கு ஒரு சோடி மாடு பாக்கணும்னு நான் பேசினேனா? அட பாவி, நீ என்னோட நிலைமையே தனியாக்கியே பேச ஆரம்பிச்சிட்ட போல.
கோமதி சோகமாக தன் கண்ணை திறக்காமல் முகத்தில் ஈ ஒட்டுகிறது. மல்லிகா, சரி விடு, என்னோட கஷ்டம் எனக்கு. ஆனால் நீ மட்டும் அவனிடம் மறுபடி என்னோட ரகசியத்தை சொல்லக்கூடாது. போன தடவை அவன்தான் வேலிக்கு அப்பால இருந்தான். இந்த பக்கம் வந்தால் உன் கொம்ப பிடிச்சி ஆட்டிடுவேன் பாத்துக்க. மல்லிகா கோமதியின் கன்னத்தில் செல்லமாக தட்டுகிறாள். கார்த்திக்கின் பரீட்சை. அன்றைய தினம் சாயங்காலம் மல்லிகாவும் அவள் அம்மாவும் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கோமதியின் பட்டியில் இருந்தனர். அப்போது கார்த்திக் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியுடன் அங்கே வருகிறான். கார்த்திக், அக்காச்சி. மல்லிகாவின் அம்மாவை பார்த்து, வணக்கம். இந்த குட்டி ஆடு எங்க தோட்டத்துக்குள்ள வந்துவிட்டது. மல்லிகாவிடம் கொடுத்தால் நல்லா பார்த்து அனுப்புவா. மல்லிகாவின் அம்மா, வாப்பா கார்த்திக். மல்லிகா, ஆட்டுக்குட்டிய பத்திரமா பிடி. கார்த்திக் மல்லிகாவிடம் குட்டியை கொடுக்கிறான். கோமதி இந்த குட்டியாட்டை பார்த்ததும் பயங்கர கோபம் கொள்கிறது. யாரிவன்? என்னோட இடத்துல இன்னொருத்தனா? மல்லிகா மெல்ல கோமதியின் காதருகே குனிகிறாள். மல்லிகா ரகசியமாக, சத்தம் போடாதடி, இவன் உன் இடத்தை எடுக்க வரல. இவன் ஒரு குட்டி பையன்தான். இவன் ஆடு. இவர் உன் ஆள். கார்த்திக்கை சுட்டிக்காட்டுகிறாள். கோமதி சமாதானம் அடையாமல், இந்த ஆளையே எனக்கு பிடிக்கல, இதில் இன்னொரு ஆளா? கார்த்திக் மல்லிகாவை பார்த்து சிரிக்கிறான். என்ன மல்லிகா, கோமதிக்கு பிடிக்கலை போலிருக்கு, நாம் வந்தாலே கோபப்படுறா. மல்லிகா சமாளித்து கொண்டு, இல்ல, அவ அப்படித்தான், ஆடு மாடுகளை கண்டால் கோபம் வரும். இல்லை மல்லிகா, இவள் என்னிடம் ஏதோ சொல்ல வர்றா. இவள் உன் நண்பன் இல்லையா? கார்த்திக் மெல்ல கோமதியின் அருகில் சென்று அதன் நெற்றியை தடவுகிறான். கோமதி, நான் சீக்கிரமாக மல்லிகாவை என்னவளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்கா? மல்லிகா ரொம்ப காத்திருக்கிறா. மல்லிகாவின் அம்மா, என்னது காத்திருக்கிறாளா? மல்லிகா அதிர்ந்து கார்த்திக்கை முறைக்கிறாள். கோமதி, சீக்கிரமா பண்ணுங்க, போதும். கார்த்திக் மல்லிகாவின் அம்மாவை பார்த்து, பாத்தீங்களா அக்காச்சி, கோமதி சம்மதம் சொல்லியாச்சு. இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை மாடு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மல்லிகாவை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறா. மல்லிகாவின் அம்மா கார்த்திக்கை பார்த்து மெல்ல சிரிக்கிறார். என்னப்பா இது, பசுமாடு பஞ்சாயத்து பண்ணுதே. சரி வாப்பா, உட்கார்ந்து பேசுவோம். கோமதி சொல்லும்போது நம்ம மறுத்து சொல்ல முடியுமா? மல்லிகாவும் கார்த்திக்கும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைக்கிறார்கள். கோமதி வெற்றி பெற்ற பெருமிதத்துடன் தன் வாளை ஆட்டிக்கொண்டது. அதன் கண்களில் தன் செல்ல தோழியின் மகிழ்ச்சிக்கான பூரிப்பு இருந்தது. கோமதியின் கல்யாணம். மாட்டுச் சந்தையில் ஒரு பார்வை. கார்த்திக் மல்லிகாவுடனான திருமண பேச்சுகளை தொடங்க சம்மதம் தெரிவித்த பிறகு மல்லிகா மிகுந்த மகிழ்ச்சியிலிருந்தாள். ஆனால் தன் தோழி கோமதியின் நிலை நினைத்து அவளுக்கு வருத்தம். ஒரு வார இறுதியில் கார்த்திக்கும் மல்லிகாவும் அருகிலுள்ள பெரிய மாட்டுச் சந்தைக்குச் சென்றனர். இது கோமதிக்கு பிடித்த மாப்பிள்ளையை தேடும் பயணம். மல்லிகா, கார்த்திக், கோமதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும். ரொம்ப கம்பீரமா இருக்கணும். அதுக்குன்னு முரட்டுத்தனமா இருக்கக்கூடாது. இவ ரொம்ப செல்லம். கார்த்திக், கண்டிப்பா மல்லிகா, நம்ம கோமதிக்கு தகுந்த ஜோடிதான் அமையவும். இவள் நம்ம காதலுக்கே உதவினவள் அல்லவா? சந்தையில் பல 100 மாடுகளுக்கு நடுவே ஒரு காளை கம்பீரமாக நின்றிருந்தது. அது பார்க்க சற்றே பெரிதாக, திடமான உடலுடன், ஒளி வீசும் கருப்பு கொம்புகளுடன் இருந்தது. அதன் பெயர் வீரன். மல்லிகா, ஐயோ கார்த்திக், அந்த காளையை பார், எவ்வளவு லட்சணமாக இருக்கு. கோமதியின் நிறத்துக்கு இந்த வீரன்தான் சரியாக இருப்பான். கார்த்திக், ஆமா மல்லிகா, அவனும் கோமதிய போலவே கொஞ்சம் கர்வம் பிடித்தவன் மாதிரி இருக்கான். ஆனா வீரன் பக்கத்தில் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டாராம். ரொம்ப அடங்கா பிடாரி மாதிரி வளர்த்திருக்காங்க. மல்லிகா, இருக்கட்டும், எங்க கோமதி தன் வாளை ஆட்டிவிட்டால் இந்த வீரன் அடங்கி விடுவான். சந்தையின் உரிமையாளர்களிடம் பேசி கார்த்திக் எப்படியோ வீரனை விலைக்கு பேசினான். மறுநாள் வீரனை தங்கள் பட்டிக்கு அழைத்து வந்தனர். பட்டிக்கு வெளியே வீரன் கட்டப்பட்டிருந்தான். உள்ளே கோமதி புதிய மாடு வந்த சத்தத்தை கேட்டு வெளியே வந்தது. கோமதியும் வீரனும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். மல்லிகா, கோமதி, கோமதி, பார்த்தாயா? இவர்தான் வீரன். உனக்கு எப்படி பிடித்திருக்கு? கோமதி வீரனின் அழகை பார்த்ததும் சற்றே தலை கவிந்து வெட்கப்பட்டது. கோமதி, ரொம்ப அழகுதான். ஆனால் வீரன் சற்றும் அசைந்து கொடுக்கவில்லை. அவன் இன்னும் கம்பீரமாக மல்லிகாவையும் கார்த்திக்கையும் பார்த்து கொண்டே இருந்தான். கார்த்திக், பார்த்தாயா மல்லிகா, வீரன் சற்றே திமிர் பிடித்தவனாக இருக்கிறான், உன்னை மாதிரி. மல்லிகா, என்னது, என்னை போல திமிரா? இருங்க,
இப்போ இந்த பஞ்சாயத்தை என் கையில். மல்லிகா கோமதியை கொஞ்சுகிறாள். கோமதி செல்லம், அவர் உன்னை பார்த்ததும் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவராம். உன்னை மாதிரி பேசுறவங்கள பார்த்தா அவருக்கு கூச்சமா இருக்குமாம். கோமதி, அப்படியா? நீங்களும் கூச்ச சுபாவியா? கோமதி மெல்ல மெல்ல வீரன் இருக்கும் பக்கம் நடந்து அவனை நெருங்கிச் சென்று நின்றது. வீரன் அப்போது தலையை குனிந்து கோமதியின் காதில் ஏதோ சொல்வது போல மூச்சை வெளியிட்டான். மல்லிகா, என்ன சொன்னான்? கோமதி, நீயும் என்னைப் போலவே என் காதலுக்கு பேசிக் கொடுத்தாயாம். இப்போ உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்றான். கார்த்திக், ஆஹா, வீரன் வந்துவிட்டால் நீ என் ரகசியத்தை இவனிடமும் சொல்ல ஆரம்பித்து விடுவாயே. மல்லிகா, இனி என் ரகசியம் உன் ரகசியம், கோமதி வீரன் என்று எல்லாமில்லை, எல்லாம் நம்மோட ரகசியம். கோமதியும் வீரனும் அருகருகே அமைதியாய் நின்றனர். கோமதியின் காதலும் கார்த்திக் மல்லிகாவின் காதலும் அந்த பட்டியில் இனிதே ஆரம்பித்தன. கிராமத்து மண் இரண்டு காதலுக்கும் சாட்சியானது.